கடந்து போக்கும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கனுடைய மரணத்திற்கு நான் போயிருந்தேன். நான் போயிட்டு ஐயாவை தொட்டு கும்பிட்டுட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அப்படி ரிட்டர்ன் வரும்பொழுது நம்ம நக்கீரன் கோபால் அண்ணன் அப்பதான் போறாங்க, துக்கம் விசாரிக்க போறாங்க. முந்த நாள் நைட்டு இரவு 11 மணிக்கு விஜய் வந்து அவர் மாலை போட்டுட்டு அவரும் துக்கம் விசாரிச்சுட்டு போயிட்டாரு. அப்படி சினிமா நட்சத்திரங்கள்ல இருந்து, அரசியல்வாதிகள்ல இருந்து, பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே ஐயாவுடைய அந்த மரண நிகழ்வுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. மறுநாள் வந்து மதியம் 3 மணிக்கு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஆராய்ச்சியாக கொடுக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க, பேசி ஆகணும். ஏன்னா மெரினால எல்லாம் கேட்டு போராட்டம் பண்ணல அவங்க குடும்பத்துல. மெரினால எங்களுக்கு வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடத்த கொடுத்துருங்க, நாங்க அங்க சமாதி கட்டுவோன்னு அப்படி ஆளுங்கச்சிட்ட கையில காலில் விழுந்து பர்மிஷன் எல்லாம் கேட்கல, போராட்ட ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணல, நீதிமன்றத்துக்கு எல்லாம் போகல. எவ்வளவு ஒரு தாராள மனசு பார்த்தீங்களா? ஏன்னா அவருடைய வாழ்க்கையே அப்படித்தானங்க இருந்தது. 1 ரூபாய் என்னமா அவர் யாருக்கிட்டையும் வாங்கினது இல்ல. தகைசால் விருதுக்காக 10 லட்சம் ரூபாய் நம்ம அரசாங்கம் கொடுத்தது 2023ல 5000 ரூபாய் கூடுதலாக வச்சு அப்படியே அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டாப்ல நம்ம ஐயா. 1 கோடி ரூபாய் கட்சி காரங்கள்லாம் 100வது பிறந்த நாளுக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதையும் அப்படியே கொடுத்துட்டாப்ல, வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டாப்ல. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர்ல அவரு போயிட்டு மெரினால போயிட்டு இடம் கேட்பாப்லையா? அவங்க குடும்பம் போய் கேட்பாங்களா? எவ்வளவு அசிங்கம்ல அது. அதெல்லாம் 40-50 வருடங்களாக ஆட்சியில இருந்து என்ன கொள்ளையடிச்சு தமிழகத்தையே சுரண்டி தமிழ் மக்கள்ன்ற பெயர்ல அந்த போர்வேல ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்சு அப்படிப்பட்டவங்க தான் போயிட்டு மெரினால இடம் கேட்கணும், குடும்பத்தோட காலில் விழுந்து கதறணும். நாம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், அதனால நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு குடும்பத்துல விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஐயாவுடைய மரணத்திற்கு நக்கீரன் கோபால் அண்ணா வந்தாங்க, விசாரிச்சுட்டு போயிட்டாப்ல. கொஞ்ச நேரத்துல யூடியூப்ல ஒரு வீடியோ வருது, நக்கீரன் யூடியூப் சேனல்ல. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல விஜய் தான். விஜய் வந்துட்டு முந்த நாள் நைட்டு 11 மணிக்கு வந்தாருன்னு சொன்னேன்ல, குடிச்சிட்டு வந்திருக்காருங்க மனுஷன். ஃபுல் போதையில வந்திருக்கிறாரு. அங்க பக்கத்துல இருந்தாங்கல்ல, யாராலையும் பக்கத்துல நிக்க முடியல, ஃபுல்லா நாத்தம். கேமராமேன்ல இருந்துட்டு அவங்களுடைய கட்சி தொண்டர்கள்ல இருந்து குடும்ப உறுப்பினர்கள் இருந்து யாருமே பக்கத்துல நிக்க முடியல, அவ்வளவு நாத்தம் அடிச்சிருக்குது. அதுவும் போக 1 கிலோமீட்டர் வரைக்குமே அவர் குடிச்சது நாறுதுன்னா எப்படிப்பட்ட சரக்கா குடிச்சிருப்பாரு திங்க் பண்ணி பாருங்க. லோக்கல் சரக்கா இருக்கும் பொழுது இருக்கு. நல்ல பிராண்டை வாங்கி குடிக்க வேண்டியதானங்க அந்த விஜய். கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காரு, நல்ல பிராண்டை வாங்கி குடிச்சா நாத்தம் அடிச்சிருக்காரு தானே. இதை வந்து நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சு யூடியூப் சேனல்ல ஏத்திட்டாப்ல, பேசி போட்டிருக்காப்ல. நம்ம அண்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் காலகட்டத்தில இருந்து இன்பநிதி வரைக்குமே இப்படி ஒரு விசுவாசியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து டிஎம்கே கட்சிக்கு, டிஎம்கே குடும்பத்திற்கு விசுவாசமான ஆளு. பத்திரிகையாளர்னு கேட்டீங்கன்னா, ஆமா பத்திரிகையாளர் தாங்க. ஆனா விசுவாசம் எல்லாம் ஒரே கட்சிக்கு மட்டும்தான், மக்களுக்கு இல்ல. ஒரே கட்சிக்கு மட்டும்தான் விசுவாசம், ஒரே கட்சி தான் பத்திரிகையாளர் அவங்க. டிஎம்கே கட்சியோடைய பத்திரிகையாளர் அவங்க. அதிமுக ஆட்சி நடந்ததுன்னாக்கா அதுல என்னென்ன நடக்குது, அசம்பாவிதங்கள், குற்றச்சம்பவங்கள், அதெல்லாம் எடுத்து உடனடியாக அச்சில ஏத்திரணும், யூடியூப் சேனல்ல வெளியிட்டுறணும். ஆனால் டிஎம்கே நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் புத்திரணும். இன்னும் சொல்ல போனா, நம்ம அண்ணன் செந்தில்வேலுக்கு சொம்பு அண்டான்னு பட்டாலாம் கொடுத்தாங்கல்ல, இவரே எடுத்துக்கிட்டாரு. ஆமாங்க, நான் வந்து அறிவாலயத்தோட அண்டா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நம்ம நக்கீரன் கோபால் அண்ணனுக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னா நீங்களே பார்த்து, மக்கள் நீங்களே பார்த்து கொடுங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் பத்திரிகைத்துறையில இருக்கிறேன். நீங்க ஏதாவது பார்த்து அண்ணனுக்கு பட்டம் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த 5 வருடங்கள்ல எவ்வளவோ குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. தொடர்ச்சியா அமைச்சர்கள் மீது வரக்கூடிய தொடர் குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், இதுக்கெல்லாம் நக்கீரனுடைய பத்திரிகையில இடம் இல்லை, யூடியூப் சேனல்ல இடம் இல்லை. அச்சுல ஏத்த முடியாதுங்க, யூடியூப் சேனல்ல போட முடியாது. இதெல்லாம் இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. யாரு பண்ணது? டிஎம்கே நிர்வாகி. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் மொரத்த நாட்டுல தலித் இளைஞனை படுகொலை பண்ணாங்க. யாரு பண்ணாங்கன்னா, டிஎம்கே சிட்டிங் மினிஸ்டருடைய பினாமி. அதெல்லாம் வந்து நக்கீரன் பத்திரிகையில செய்தியா வெளியே வராது, யூடியூப்லயும் வராது, ஏத்த முடியாது, எங்களால ஏறாது. நாங்குநேரியில நடந்த அந்த சம்பவம், இப்படி ஒரு சாதியை கட்டவிழ்த்து விட்ட இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு செய்தி போடலாம்ல, ஏறாது. அதெல்லாம் அச்சல ஏறவே ஏறாது. இண்டிகோ விமானத்துல விமான பணிப்பெண்ண
திருவள்ளூர் நகராட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கே கவுன்சிலரு பாலியல் வன்புணர்வு பண்ண முயற்சி செய்திருக்கிறாரு. அந்த அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த செய்தியாவது ஏத்துங்க அப்படின்னா நக்கீரன்ல அது ஏறாதுன்றாங்க. முன்னாடி எல்லாம் அந்த பத்திரிகை 32 பக்கங்களா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 62 பக்கங்கள். பாதி பக்கங்கள்ல டிஎம்கே உடைய கட்சி விளம்பரம் தான், அரசு விளம்பரம் தான் அதுல வருது. ஏன்னா அதுலதான் நக்கீரன் புத்தகமே ரன் ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 254 வழக்குகள் என் மேல இருக்குன்னு அண்ணன் பெருமையா மேடையில பேசிட்டு இருக்காப்ல. அத்தனை வழக்குகள் யாரு போட்டாங்கன்னு நினைச்சீங்க? எல்லாம் அதிமுக சார்ந்தவங்க தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த 50-60 வருட ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் என்ன குற்ற சம்பவங்கள் நடக்குது, இதற்கே அண்ணனுக்கு நேரம் சரியா போச்சு. அடுத்த 5 வருடங்கள் ஆட்சி மாறும்ல, டிஎம்கே ஆட்சி வரும்ல, அதுல எந்த சம்பவம் நக்கீரன் பத்திரிகையில ஏறாது, யூடியூப் சேனல்லயே வராது. டிஎம்கே தொண்டர்கள் அவங்க கட்சிக்கு விசுவாசமா இருந்தாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது. டிஎம்கே கூட்டணி கட்சிகள் டிஎம்கேக்கு ஆதரவாக, ஆளுங்கட்சி ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குது. நாம பத்திரிகையாளர்னா என்ன? நாம ஜனநாயகத்து 4ஆம் தூண். நீங்க ப்ராப்பர் பத்திரிகை நடத்திருக்கீங்க. நக்கீரன் அப்படின்ற பெயர்ல பத்திரிகை நடத்துறீங்க. நக்கீரன் அப்படின்னா என்னங்க? நம்மளுடைய திருவிளையாடல்ல வரும்ல, நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே. நக்கீரன்றது சாதாரண பெயர் கிடையாது. அந்த பெயர்ல பத்திரிகை நடத்தக்கூடிய நீங்க விஜய் குடிச்சிட்டாருன்னு தலைப்பு செய்தி போடுறீங்க. எங்க ஊருங்கள்ல இது சர்வசாதாரணம். கல்யாண வீடா இருந்தாலும் குடிப்பான், இள வீடா இருந்தாலும் குடிப்பான். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அந்த நிகழ்ச்சிக்கு பாதி பேர் குடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதுவும் போக இள வீடுகள்ல பெரிய பானை நிறைய எங்க ஊர்ல கடுங்காப்பி போட்டு வச்சிருப்பாங்க, வரக்காப்பி. அப்பதானே விடிய விடிய அழுதுட்டு இருக்க முடியும். தொண்டை தண்ணி எல்லாம் வத்திரும்லாங்க. யார் செத்தா என்ன? கடுங்காப்பியை போட்டு ஒரு பக்கம் குடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சமையல் ஆயிட்டு இருக்கும். செத்தவன் செத்து போயிட்டான், இருக்கிறவனுக்கு ஆவி வேண்டாமா அழுகுறதுக்கு? அதனால சமையல் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, செத்தவங்க கூடவே போக முடியும். விஜய் குடிச்சிட்டாரு, அதுக்கு ஒரு வீடியோ. இங்க நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை தட்டி கேட்க அண்ணனுக்கு துணிச்சல் இல்ல. நாங்குநேரியில இப்ப நடந்தது ஜாதி கலவரம் என்றாலும் கூட அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களாங்க? போற வரவெல்லாம் வெட்டுறான்னா அவன் நார்மலா இல்ல, அவன் குடிச்சிருக்கான், அவன் கஞ்சா எடுத்திருக்கான், அதனாலதான் வெட்டி இருக்கிறான். அப்ப அதை எதிர்த்து ஒரு செய்தி போட வேண்டியதானே? 5 வருட காலகட்டத்துல கஞ்சா என்பது அதிகமாயிட்டு, மது என்பது அதிகமாகிட்டது. அதனாலதான் இங்க குற்ற சம்பவங்கள் அதிகமா இருக்குது. அதுவும் போக கல்குவாரியில பழனியாண்டி மாதிரி கரண்ட் எம்எல்ஏக்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல. சபாநாயகர் அப்பாவும் அதற்கு சப்போர்ட் பண்றாரு. இப்படி 1008 சம்பவங்கள் இங்க நடந்துட்டு இருக்குது. டிஎம்கே கட்சியில இருக்கக்கூடியவன் தான் பெரும்பாலும் குற்றவாளியா இருக்கான். அவனை தட்டி கேட்கறதுக்கு அண்ணன் நக்கீரன் கோபாலுக்கு தில்லில போல தெரியுது. விஜய் குடிச்சிட்டு வந்துட்டாருன்னு ஒரு செய்தியை போட்டு அதுல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. விஜய் என்பவர் நேத்து கட்சி ஆரம்பிச்சவருங்க. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக டிஎம்கே கட்சி தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்குது. அந்த 60 வருட காலமும் என்னென்ன குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குது ஒரு புத்தகமா அண்ணன் வெளியிடலாமே. பத்திரிகையாளர் தானே. பத்திரிகையாளர்னா என்னங்க? ஜனநாயகத்து 4ஆம் தூண். பாரபட்சம் இன்றி, ஏழை பணக்காரன் இன்றி, ஜாதி மதம் இன்றி நாம நம்மளுடைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் பத்திரிகையாளர். ஒரு கட்சிக்கு மட்டுமே நான் விசுவாசமா இருக்கேன்னா பத்திரிகையாளர் அப்படின்ற பெயரை எடுத்துடுங்க. நீங்க பத்திரிகை நடத்தாதீங்க. அந்த கட்சியில போய் உறுப்பினரா நீங்க சேர்ந்துடுங்க. சேர்ந்துட்டு கொள்கை பரப்பு செயலாளரா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. யாரும் கேட்க போறது இல்ல. பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு பெயர் வச்சோன்னதான் நம்ம கோவம் வருது. விஜய் குடிக்கிறதெல்லாம் அண்ணனுக்கு நல்லா கண்ணு தெரியுது. ஆனா பள்ளி மாணவிகள், அரசு பள்ளி மாணவிகள் இன்னைக்கு குடிச்சிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. கஞ்சால சுத்திட்டு இருக்கான் அத்தனை பயிலும். அதுவும் போக சேலத்துல அந்த பழைய பேருந்து இருக்குல்ல, அந்த பேருந்து மேல 2 மாடி கட்டடம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவிகளும் அரசு கல்லூரியை சார்ந்த மாணவிகள் மாணவர்கள்லாம் செக்ஸ்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, கஞ்சா எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் செய்தியாகணும்னு தோணல அவங்களுக்கு. இதற்காக வீதியில இறங்கி பத்திரிகையாளர் சங்கம் ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆனா பாருங்க, சேப்பாக்கத்துல கூடிய பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. விஜய் கட்சிய தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை அவங்க தாக்குறாங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பத்திரிகையாளரை அசிங்கமா பேசக்கூடாது. மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு செய்தியை கொண்டு கொடுக்கிறது பத்திரிகையாளர் தான். ஆனால் அதே நேரத்துல இந்த பத்திரிகையாளர்கள் ஒரு பட்சமாக நீங்க செயல்படாமல் இங்க நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை எடுத்து அரசாங்கத்துக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க அதை சொல்ல உங்களுக்கு தில்லு இல்ல, திராணி இல்ல. ஆனா கண்டன அறிக்கை விடுறீங்க. நீங்க எந்த விதத்துல இது நியாயம்? இது அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவி மாணவருடைய எதிர்காலம் சீரழிஞ்சிட்டு இருக்குதுங்க.
விஜய் குடிச்சா என்ன, குடிக்கலன்னா என்ன இனிமே? அவர் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டாருங்க. ஆனா பள்ளி மாணவிகளுங்க காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. கஞ்சாலையும் மது போதையிலையும் இன்னைக்கு பள்ளி மாணவிகள், அரசு பள்ளி மாணவிகள் அவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்குது. அதை தட்டி கேட்க ஆள் இல்லைங்க. அதை செய்தியாக்க பத்திரிகையாளர் இல்லைங்க. ஆனா பாருங்க, விஜய் குடிச்சிட்டாரு அப்படின்னு செய்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்குது. அண்ணனை பார்த்தா கண்டிப்பா நான் நேரடியா கேட்பேன். அதே நேரத்துல அண்ணனுக்கு இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும். ஒரு இளவு வீட்டுல குடிச்சிட்டு வரலாமா ஐயான்னு கேக்குறாங்க. கள்ளக்குறிச்சினால நமக்கு ஞாபகம் வருது கள்ளச்சாராயம். 66 பேர் செத்து போயிட்டாங்க இந்த டிஎம்கே ஆட்சியில. 10 லட்சம் ரூபாய் அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க நம்முடைய டிஎம்கே அரசாங்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு. அதே கள்ளக்குறிச்சியில டிஎம்கேவோட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. விருந்து பரிமாறப்பட்டது. விருந்துன்னா உங்க வீட்டு விருந்து எங்க வீட்டு விருந்து இல்லைங்க, பியர் பாட்டிலோட விருந்து பரிமாறப்பட்டது. குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? நக்கீரன் கோபாலண்ண நீங்க தான் பதில் சொல்லணும். குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? டிஎம்கே உடன்பிறப்புகளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கும் போது ஒரு பியர் பாட்டில் வச்சாங்க. அந்த வீடியோ வெளியே வந்தது. அதுவும் போக மகளிர் மாநாடு நடத்தினாங்க நம்மளுடைய கனிமொழி சகோதரி. பாத்தீங்க அப்படின்னா எல்லா கையிலும் குவார்டர் பாட்டில், உடன்பிறப்புகள் எல்லா கையிலும் குவார்டர் பாட்டில். குவார்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தாதாங்க கூட்டத்துக்கே வரான். சும்மா எவனா வருவானா பேச்சை கேட்க, இவங்க பேச்சை கேட்க வருவானா? அதெல்லாம் கொடுத்தாதான் வருவான் அவன். அப்படி கொடுத்துதான் கூட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் போக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட்டு வந்தாங்க. மேக்கப் போட்டு கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டு, நம்ம கொல்லைக்காட்டுல பொம்மைக்கு போட்டு விட்டுருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அப்படிதான் கூட்டத்துக்கு ஆள் சேர்த்து கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி டிஎம்கே கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கும் 6 மணிக்கு மேல கை காலில் தட்டன்னு ஆட ஆரம்பிச்சிட்டோம். குடிக்கலன்னா இருக்க முடியாது. உடன்பிறப்புகளை 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 50-60 வருடங்களாக ஊத்தி 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 வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க விஜய் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அண்ணனுக்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு நல்லா விளங்குது. நீங்க டாஸ்மாக மூடிட்டீங்கன்னா விஜய் எங்க போய் சரக்கு வாங்குவாரு? வாங்க முடியாது இல்ல. மதுவிலக்கு கொண்டு வந்துருங்க. ஒரே ஒரு கையெழுத்து தான். எப்படி நீட்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிச்சிங்க, அதே மாதிரி மதுவிலக்குக்கு ஒரு கையெழுத்து போட்டு மதுக்கடையெல்லாம் மூடிட்டீங்கன்னா விஜய் சரக்கு வாங்க முடியாம கஷ்டப்பட்டுருவாரு. பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி நீட்டுக்கு முதல் கையெழுத்து போட்ட மாதிரி மதுவிலக்குக்கு கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்களே, ஏன் போலன்ற ஒரு கேள்வி அண்ணன் கோபாலனை கேட்டுட்டு மதுவிலக்கை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா விஜய் சரக்கு வாங்க முடியாது. அடுத்து யாராவது செத்து போனாங்கன்னா அவர் குடிக்காம வருவார். ஒரு கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.